அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று செய்திக்காக வாசிக்கப்படுகிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐசுவரியவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? நீ உன் உக்கிரானக்கார கணக்கை ஒப்புவி. இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இரக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. ஒரு எஜமானுக்கு ஒரு அநீதி உள்ள ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான், மேனேஜர். ஒரு எஜமானுக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறான். அந்த மேனேஜர் என்ன பண்ணுறான்? அந்த எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறான். அல்லேலூயா. அவனை நிர்வாகம் பண்ணுவதற்கு அவனை தகுதிப்படுத்தி அவனை மேனேஜராக வச்சிருக்கிறார் அந்த எஜமான். அப்பொழுது அவன் அந்த எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறான். அதை எஜமான் கேள்விப்பட்டு அவனை கூப்பிட்டு, நீ என்னுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறாய், ஆகவே நீ உன்னுடைய கணக்கை எல்லாம் என்கிட்ட ஒப்புவித்து விட்டு நீ வேலையை விட்டு போ அப்படின்னு எஜமான் சொல்லுகிறான். அப்போ உடனே அவனுக்கு தன்னுடைய எஜமான் பெரியவனாக இருக்கிறான். தன்னுடைய குற்றங்கள், தன்னுடைய துன்மார்க்கத்தனம், அநீதி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நான் என்ன செய்வேன்? அவன் பேசுகிறான் பாருங்க. நான் என்ன செய்வேன்? 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பில் இருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இரக்கவும் வெட்கப்படுகிறேன். மானம் போகுது. அல்லேலூயா. கண்டுபிடிச்சிட்ட உடனே என்ன ஆகுது? மானம் போகுது. அதுதான் என்ன சொல்கிறான்? இரக்கவும் வெட்கப்படுகிறேன்னா ஒத்துக்கொள்ள வெட்கப்படுகிறேன். தவிர நான் தவறு பண்ணிட்டேன், நான் துன்மார்க்கமாக எஜமானை உன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டு விட்டேன் என்று தன்னுடைய எஜமானிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு அவனுடைய இருதயம் என்ன பண்ணுறது? வெட்கப்படுகிறது, அவமானமாக இருக்குது. எஜமானை எதிர்க்கவும் முடியல. ஏன்னா எஜமான் பெரிய ஆளாக இருக்கிறாரு, எதிர்க்க முடியல. அப்போ அதுக்கு தான் அவன் என்ன பண்ணுறான்? நான் ஒன்று செய்வேன், என்ன செய்வேன் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிந்தது. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ஒரு ஆலோசனை எனக்கு இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். நானே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஒரு தீர்மானம் எடுத்து, நான் ஒரு முடிவை எடுத்து, இதிலிருந்து நான் வெளியில் வரப்போகிறேன், இதிலிருந்து நான் தப்பிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு சொந்த தீர்மானம் எடுக்கிறான். அல்லேலூயா. என்ன தீர்மானம் எடுக்கிறான்? ஒரு சொந்த தீர்மானம் அவன் எடுக்கிறவனாய் அவன் இருக்கிறான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. இந்த சொந்த தீர்மானம் எடுத்துட்டு அவன் போய் மற்றவங்க கிட்ட, எஜமானுடைய ஆஸ்தியை கொடுத்து வைத்திருக்கிறவங்ககிட்ட போய் 100 குடம் கொடுத்துருந்தா 50 குடம் எழுது, 50 மூட்டை கொடுத்துருந்தா 25 மூட்டை எழுது
ஏன்னா அவங்க எஜமான் தள்ளாக்க அவங்க என்னை சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அல்லேலூயா. ஒரு சுய வழி, சுய புத்தியினாலே ஒரு சுய வழியை அவன் தெரிந்தெடுக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்த சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதுனாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு உரியவர்கள் அல்ல, எனக்கு உரியவர்கள். அல்லேலூயா. யாருக்கு உரியவர்கள்? நாம தேவனுடையவர்கள். நாம யாருடையவர்கள்? தேவனை உடையவர்கள், இந்த பிரபஞ்சத்துக்குரியவர்கள் அல்ல. அதனால தான் 8வது அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, அநீதி உள்ள 16 லூக்கா 16:8 என்ன சொல்றாரு பாருங்க, அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாக செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் பாருங்க, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, இந்த பிசாசானவன் தேவனுக்கு மிக அருகில் இருந்தவனா. அல்லேலூயா. எங்க இருந்தவன்? ரொம்ப கிட்ட இருந்தவன். அது இல்லாம தேவன் அவனை ஒரு நல்ல ஒரு நிறைய அவனுக்கு அதிகாரம் கொடுத்து நிறைய ஞானத்தை கொடுத்து அவனை சிருஷ்டித்திருந்தார். அல்லேலூயா. அவன் ஒரு சிருஷ்டிப்பு தான், ஆனா அவனுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்து அதிகமான அதிகாரங்களை கொடுத்து அவனை சிருஷ்டித்திருந்தார். ஆனா அவன் சொல்றான், உன்னதமானவருக்கு ஒப்பாவே நான் வானத்துக்கு ஏறுவேன்னு சொன்னான். அவனுக்கு பெருமை வரும்போது தான் ஆண்டவர் அவனை தள்ளி விட்டுட்டாரு. அல்லேலூயா. ஏசாயாலின் சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியேல் சொல்லப்பட்டிருக்கிறது அவனை குறித்து. அதிக ஞானம் உள்ளவன் அவன். ஆகவே அவனை விசுவாசிக்கிறவர்கள், அவன் பட்சத்தில் இருக்கிறவர்கள், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் அவங்க அந்த அதிக ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தான் அவன் என்ன சொல்றான், அவன் அந்த சுய புத்தியில, சொந்த புத்தியில இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதியினுடைய அதிகாரத்தில் இருக்கிறதுனால தான் அவன் சொல்றான், நான் செய்ய வேண்டியது என்று எனக்கு தெரிந்தது. இதுதான் விழுந்து போன மனிதன், உருக்குலைக்கப்பட்ட மனிதன், சிதைக்கப்பட்ட மனிதன் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு நீங்கள் ஆளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கும்போதே ஒரு தோற்றம், அவங்களுடைய தோற்றம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லையா? பார்த்துருக்கிறீங்களா? இல்லையா? பார்த்தோன்னே ஒரு எப்படி இருக்கிறாங்க பாரு, எவ்வளோ பர்சனாலிட்டியாக, எவ்வளோ ஆள் அழகாக, ஹைட்டு வெயிட்டு கலரு எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பார்க்கும்போதே நமக்கு வந்து அவங்க தோற்றத்தில் உள்ள ஒரு பொலிவு தெரியும். ஆனால் நீங்கள் போய் அவங்க கிட்ட நீங்கள் போய் பழகி பார்க்கும்போது தான் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சின்ன புத்திகள் தெரியும். அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லுவோம், இவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ சின்ன புத்தியில் இருக்கிறானே சொல்கிறோமா இல்லையா? நீங்களாம் பார்த்தது இல்லைல்ல? ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பார்த்துருக்குறோம், சொல்கிறோம்ல, சொல்கிறோம். அதுதான் உருக்குலைக்கப்பட்ட மனிதன், ஆத்துமா உருக்குலைக்கப்பட்டவன். வெளியில் நல்லா இருக்குது, ஆளை பார்த்தா அழகு, வேலையை பார்த்தா தெரியாது. அந்த பழமொழி, வேலையை பார்த்தா இளவுன்னுவாங்க. அல்லேலூயா. இளவுன்னா என்ன தெரியுமா? சாவு. வேலையில் வந்து ஒரு நல்லது இல்லை, ஆளை பார்க்குற நல்லா இருக்கிறான், வேலையை பார்த்தா அதான் இங்கே நடக்குது. அல்லேலூயா. இவன் புத்திமான் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் அவனை மெச்சிக்கொண்டான். தப்பிக்கிறதுக்கு குறுக்கு வழியில் என்ன வழின்னு அவன் தெரிந்தெடுத்து தான் செய்ய வேண்டியது என்னதென்று அவன் தெரிந்தெடுத்து விட்டான். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்றான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 16:12 லூக்கா 16:12 சொல்றாரு பாருங்க, வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள்
உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் யார் உங்களிடத்திலே, யார் உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பவர் யார்? ஹல்லேலூயா. அப்போ நம்ம மற்றவங்களுடைய காரியத்தில் உண்மை இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அதை சொல்லி வைக்கிறார். அதனால தான் சொல்றாரு, அப்போ அந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தாலும் அவ உண்மை இல்லாதவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அவ உண்மை இல்லாதவனாய் இருக்கிறான். ஒரு காரியத்தில் உங்களுடைய காரியத்தில் நான் உண்மை உள்ளவனாய் இராவிட்டால் அது முதல்ல உங்களுக்கு செய்கிற அநீதி கிடையாது. அல்லேலூயா. நான் இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு உரிய காரியத்தில் நான் உண்மை உள்ளவனாக இராவிட்டால் அது முதல்ல உங்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியம் கிடையாது. உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியமாய் தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முதல்ல அது நான் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம், அதற்கு இரண்டாவது தான் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற பாவமாய் இருக்கிறது. ஆகவே தான் அவர் என்ன சொல்றாரு, வேறு ஒருவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்படைப்பார்கள்? அப்போ மெய்யான பொருள் ஒன்று இருக்குது. ஒரு மெய்யான பொருள் நமக்கு ஒப்படைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதை நமக்கு தருவதற்கு அவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நம்முடைய கர்த்தர் யாரு? ஜீவனுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் யாரு? ஜீவனுள்ள தேவன் அவர். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இது போன தடவை நான் எனக்கு டைம் இல்லாதனால நேரம் எனக்கு குறைவாய் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதனால என்னால் பண்ண முடியல. இப்போ பண்ணுறேன் பாருங்க. சங்கீதம் 11வது சங்கீதம் 4வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கர்த்தர், நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவரா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. அல்லேலூயா. அவருடைய இமைகள் அவரை சோதித்து அறிகிறது. நம்முடைய தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள். அல்லேலூயா. நாம நினைக்கலாம், இது யாருக்கு தெரிய போகுது? அல்லேலூயா. இல்ல, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். வானங்கள் அவருடைய விரல்களின் கிரியை விவரிக்கிறதா. விரல்களுடைய கிரியைனா அந்த விரல்களினாலே அந்த வானத்தை விரித்தாராம். அப்படின்னா அந்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன் அவர். அல்லேலூயா. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு நன்மை செய்யலாமோ என்று அவருடைய கண்கள் பூமி எங்கும், யாருக்கு என்ன சொல்லப்படும், தீமை செய்யலான்னு போட்டிருக்கிறது, நன்மை செய்யலாம் என்று அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள். அப்போ நமக்கு என்ன இருக்குது? நமக்கு ஒரு பயம் இருக்குது. நம்முடைய கர்த்தர் ரொம்ப பெரியவர். என்ன இருக்குது? அவர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. நாம எங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சங்கீதக்காரன் சொல்கிறாங்க, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? எங்கே ஓட முடியாது, ஒளிய முடியாது. என் இருதயத்தில் நான் நினைக்கிறது படமா பார்த்துட்டு இருக்கிறாரு அவரு. அல்லேலூயா. அப்பேற்பட்ட பரிசுத்த வல்லமுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இது தெரியாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? அவன் அப்படியாக தன்னுடைய காரியத்தை அவன் செய்கிறான். ஆனால் அது எஜமானுக்கே தெரியுது இல்லையா? எஜமானுக்கே தெரியுது. அப்போ ஆண்டவருக்கு அது தெரியாதா? பாருங்க, தேவனை அறியாதவனா இருக்கிறான். மதிகேடன் தன்னுடைய இருதயத்தில் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறானா? அல்லேலூயா. இது யாரு பார்க்க போறா? ஏன்னா அன்னைக்கு நிறைய பேர் ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க கடவுள் நகராது, முகராது, அசையாது. அதை தூக்குறதுக்கு எத்தனை பேர் வேணும்? இத்தனை பேர் வேணும். அது மாத்திரமல்ல, அவங்க சைஸுக்கு அதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பயம் இல்லை. அல்லேலூயா.
நம்முடைய ஆண்டவர் வானம் கொள்ளாத ஆண்டவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்கிற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 39:6 எடுங்க. சங்கீதம் 39:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். அல்லேலூயா. ஒன்று, இந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன் நாளை தினத்துக்காக தன்னுடைய ஆஸ்தியை தனக்காக சேர்த்து வைக்கிறான். அவனை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி எஜமானுடைய ஆஸ்தியை அநீதியா அபகரிச்சு தனக்குன்னு சேர்த்து வைக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்றான்னா அவன் அந்த முகத்தை மறைக்கிறான். மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான் அப்படின்னா தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதன் இன்னொரு முகமூடி போட்டுக்கிறான். அல்லேலூயா. பேசும்போது நல்லா சிரிச்சு பேசுறான், ஆனா உள்ள நினைக்கிறான் உன்னை வச்சு செய்வேன். இது சென்னை பாஷையில் இங்கே இருக்குதான்னு தெரில. வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்னா அது ஒரு பாஷையாக இருக்குது. இப்போ சென்னையில் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு இருதயத்தில் உன்னை வைக்கிறான். அல்லேலூயா. முகமூடி நாம் எல்லாரும் அதை போடுறோன்னு நினைக்கிறேன், இல்லையா? அல்லேலூயா. எப்படி சொல்கிறது, டக்குன்னு வரமாட்டேங்குது. அல்லேலூயா. முகமூடி, வேஷம் தெரித்தவனாய் இப்படிப்பட்ட ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு இப்படி ஒரு தன்னுடைய எதிர்காலத்திற்காக தேவன் மீது நம்பிக்கை இல்லாம மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக்கி கொண்டு தேவனை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இவன் ஏன் இப்படி அநீதி உள்ள ஒரு காரியத்தை செய்து தனக்காக சேர்த்து வைக்கிறான்? வேலைக்கு சேரும் பொழுது நல்லவ மாதிரி செய்கிறது, ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது? திருடுறது. ஏன்? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நாளை தினத்துக்காக அவன் என்ன பண்ணுறான்? தன் சரீரத்துக்காகவும் தன் ஜீவனுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காக அவன் என்ன பண்ணுறான்? கவலைப்படுறான், சஞ்சலப்படுறான், வேஷம் போடுறான். ஏன்னா அவனுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை. மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக்கி கொள்கிறான். மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்கிறான். மனுஷர் செய்கிற காரியங்களை அவன் நம்பிக்கை வைக்கிறான். அவனுக்கு தேவனை குறித்த அறிவில்லை. தேவன் யாரு? என்னை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா. அவர் தான் சொல்றாரு, பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரம பிதா பிள்ளை போட்டுகிறார். அல்லேலூயா. அவர்களை காட்டில விசேஷித்தவர்கள் அல்லவா? அதனால தான் நாம நம்முடைய வாழ்க்கையிலே அநீதியை எடுத்து வச்சுட்டு, துன்மார்க்கங்களை எடுத்து வச்சுட்டு, ஒரு பரிசுத்த இருதயத்தோடு தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ ஏன்னா நமக்கு தெரியுது நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மளை நோக்கி கொண்டிருக்கிறார் என்று தெரியுது. அல்லேலூயா. அதனாலதான் யோபு பக்தன் சொல்றான், இவன் என்ன சொல்லப்படுற? மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அவன் அறியான். தெரியல. அவன் என்ன நினைக்கிறான்? நான் எனக்கு ரொம்ப சாமர்த்தியமா நான் சேர்த்து வச்சுட்டேன், ரொம்ப புத்திசாலித்தனமா சேர்த்து வச்சுட்டேன். அல்லேலூயா. அப்படின்னு அவன் என்ன நினைக்கிறான்? அவன் இருக்கிறான். அதுக்கு தான் உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். இந்த உலகத்தில் ஒரு ஒரு காரியம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய் இருக்கிறது. அல்லேலூயா. மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம் இருக்குது. இவைகளை எல்லாம் நீ உன்னுடைய ஆஸ்தியை கொண்டு, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு, உன்னுடைய அதிகாரத்தை கொண்டு, உன்னுடைய மேன்மையை கொண்டு இவைகளிலிருந்து நீ தப்புவிக்கவே முடியாது. உன்னை தப்புவித்துக் கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன்னை காக்கிறவர் ஒரு இருக்கிறார், நீ அவருடைய கரத்தில் இருக்கணும். அநீதி இருந்ததுன்னா நீ அவருடைய கரத்தில் இருக்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருக்கிறார். நீ அநீதி செஞ்சுக்கிட்டு நீ அவர் கரத்தில் இருக்க முடியாது. அல்லேலூயா. நீ இருக்க முடியாது, மேல நிக்கிற நானும் இருக்க முடியாது. அல்லேலூயா.
சபையில வந்து, கிறிஸ்தவ சபைகளில வந்து, இந்த பூமியிலே நீ எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று போதனை நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சபைகள் என்ன நடக்குது? கிறிஸ்தவ சபைகளிலே, ஆலயங்களிலே, தேவனுடைய ஆலயங்களிலே நீ எப்படி இந்த பூமியிலே பரிசுத்தமாய் தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்கென்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று போதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சபைகளில் அதுதான் நடக்குது. உன் தேவன் எவ்வளவு பரிசுத்தர், நீ எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சபை போதித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? அந்த அநீதி உள்ள உக்கிராரணக்காரனுடைய புத்தி வேற விதத்தில் மெச்சிக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல அவன் மரித்தவனாய் இருக்கிறான். அவனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாது. பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, யோபு பக்தன் அதுல எழுதியிருக்கிற அந்த புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 8-9 சொல்லப்பட்டிருக்குது. யோபுவினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம். அல்லேலூயா. நாம எப்போ உண்டானவர்கள்? நேற்று உண்டானவர்கள். நாம் ஒன்றும் அறியும். பூமியிலே நம்முடைய நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, மறைஞ்சு போகுது, சீக்கிரமா மறைஞ்சு போகுது நம்முடைய நிழல். நேற்று உண்டானவர் ஒன்றும் அறியும். அதனாலதான் அதுதான் சொல்றேன், அநாதி தேவன் உன்னுடைய அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அப்படின்னா என்ன? உன் தேவன் நேத்து இல்லப்பா, அவர் அநாதியா என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றேன், மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? மாறாதவரா இருக்கிறார். அநாதி தேவன் உன்னுடைய அடைக்கலமா இருக்கிறார். இவன் நேத்து பிறந்துட்டு நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம், அநீதி உள்ள உக்கரணக்காரனாக இருந்து ஆஸ்தியை விருதாகவே சேர்த்துட்டு ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்றான்? தனக்கு என்ன சேர்த்து வைக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் புல்லுக்கு உடுத்து வைத்தால் உனக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? சாலமோன் முதலாய் அது கூட உடுத்தினது இல்லையா? அவ்வளவு அழகா பூக்களுக்கு உடுத்து வைக்கிறார், அவ்வளவு கலர் கொடுக்கிறாரு, ரம்யமா பார்க்கறதுக்கு. உடனே போட்டோ எடுக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லார் கையிலும் கேமரா இருக்குது, போட்டோ எடுத்துடுறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் தேவன். நாம் என்ன சொல்லப்படுது? நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியும். அல்லேலூயா. ஆனா நம்முடைய தேவன் யாரு? அநாதி தேவன். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அவர் இன்னைக்கு நேற்று உருவானவர் இல்லை, அவர் என்றென்றைக்கும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க. ஆண்டவருடைய பாணியில அவன் மதிகேடனா இருக்கிறான். லூக்கா 12வது அதிகாரத்துல ஒரு ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அல்லேலூயா. ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அதுல பாருங்க, அவன் என்ன பண்றான்? ஐயோ நிறைய விளைஞ்சிருச்சு, விளைஞ்சது நிறைய விளைஞ்சிருச்சு, அதை வைக்கிறதுக்கு எனக்கு களஞ்சியம் இல்லை, எல்லாம் சின்ன களஞ்சியமா இருக்குது. ஆகவே நான் என்ன பண்ண போறேன்? அந்த களஞ்சியத்தை இடித்து போட்டுட்டு பெரிய களஞ்சியமா கட்ட போறேன் அப்படின்றான். ஆனா அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, 19வது அதிகாரத்துல 12வது அதிகாரம் 18வது வசனம். நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? என் ஆத்துமாவேன்றான். இந்த பூமியில விளையிற காரியங்கள் சரீரத்துக்கு உண்டான காரியங்கள், வயிற்றறப்பறதுக்கு. அல்லேலூயா. போஜனத்துக்கு வயிறு ஏற்கும். அல்லேலூயா. ஆனா இவன் என்ன சொல்றான்? ஆத்துமாவே நீ புசித்து குடித்து திருப்திய பூரிப்பாயிரு என்று ஆத்துமாவோடைய சொல்லுகிறான். அவனுக்கு என்ன இருக்குது? எனக்கு நம்ம கவலையே இல்லை, என் வாழ்நாளுக்கு எனக்கு கவலையே இல்லை, அவ்வளவு விளையஞ்சிருக்குது, அதனால எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆத்துமாவுக்கு அவன் கொண்டு போகிறான். ஆத்துமாவுக்கு சரீரத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது பாருங்க. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களை. உபகாரம் யார் பண்ணியிருக்குது? விளைய செய்கிறவர் யாரு? தேவனை விளைய செய்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தல, துதி பலிகளை செலுத்தல,
ஸ்தோத்திர பலிகளை செலுத்தல, கர்த்தருக்கு விளைய செய்த கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கல, அது மாத்திரமல்ல கர்த்தரை குறித்து அறிவில்லை. அதனால என்ன பண்றான், என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து பூரிப்பாயிருன்றான். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, இன்று ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. என்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்? தெளிவா போட்டிருக்கு. நல்லா நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா, இன்று ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது அது அவைகள் யாருடையதாகும். அல்லேலூயா. அது அந்த அநீதி உள்ள உக்காரணக்காரனுக்கு என்ன தெரியல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, மதிகேடனே என்ன சொல்றாரு பாருங்க, மதிகேடனே இன்று தேவனோ அவனை நோக்கி, 20வது வசனம் லூக்கா 12:20, தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே. அல்லேலூயா. அவனை மதிகேடன் என்று, முட்டாள் என்று தேவன் அவனை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வச்சது யாருடையதாகும். அல்லேலூயா. ஆண்டவர் சேர்த்து வைக்காதன்னு சொல்லலைங்க. போய் எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள். அதுக்கு பிரபுக்களும் தலைவனும் இல்லாமல் இருந்தோம். அவன் மழை காலத்துக்கு என்ன பண்ணுது, சேர்த்து வைக்கிறது. சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் தேவனுக்கு மகிமையை செலுத்துறது இல்லை. ஆவி ஆத்மா சரீரத்துக்கு வித்தியாசம் தெரியல. ஆத்மா தேவனை மகிமைப்படுத்தணும். என் ஆத்மா தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி தேவனுக்குள் களி கூறணும். அல்லேலூயா. உன்னுடைய களி கூறுதல் உன் ஆஸ்திகள் மேல இல்லை. மரியாள் சொல்றாள், மரியாள் சொல்றதுல கூட ஒரு சின்ன ஒரு வார்த்தை வித்தியாசம் இருக்குது. மரியாள் என்ன சொல்றா, என் ஆத்மா தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி தேவனிடத்தில் களி கூறுதுகிறான். ஆனா நாம சொல்ல முடியும், தேவனுக்குள் களி கூறுகிறது. அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான், என் ஆத்மாவே புசித்து குடித்து பூரிப்பாயிருன்றான். பூரிப்பு எங்க இருந்து வரணும்? ஆத்மாவில இருந்து வரணும். அந்த ஆத்மா தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, அந்த ஆவி தேவனுக்குள் களி கூறும் பொழுதுதான் அல்லேலூயா மெய்யான பூரிப்பு, மெய்யான சந்தோஷம், மெய்யான சமாதானம் ஆத்மாவில் இருந்தால் அது சரீரத்தில் வெளிப்படும். எத்தனை பேருக்கு அது தெரியும்? அல்லேலூயா. அதனால தான் நான் தினந்தோறும் முழங்கால நின்று இந்த தேவனை ஆராதிக்காம நான் வெளியே போறதே கிடையாது. அல்லேலூயா. நான் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் தருகிற அந்த ஜீவனுள்ள தேவனை என்னுடைய முழங்கால நின்று நான் ஆராதிக்காதபடி நான் வெளியே வர்றதே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ இவன் எங்க இருந்து கத்துக்கிட்டான் பாருங்க, வெளியில இருந்து கத்துக்கிட்டான். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு நாடகம் பார்த்து எத்தனை பேர் வீட்டில் பேசுறாங்க. மாமியார்கிட்ட பேசுறது, மருமக பேசுறது, மாமியார் பேசுறது, உலகத்தில் கத்துக்கிட்ட வார்த்தைகள் எத்தனை பேர் பேசுறோம். அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு ஊர்ல நின்று பேசிட்டு இருந்தார் பாருங்க, ஏண்டா வெந்ததை தின்னுட்டு நொந்த கதையை பேசிக்கிட்டு இப்படியே இருக்கடியா வாழ்க்கையில் அப்படின்னாரு. எனக்கு மறக்கல, உடனே ஒட்டிக்கிச்சு உள்ளத்தில். எப்படி அந்த ஆள் சரியா குடும்பத்துக்காக பெரிய கஷ்டப்படுறதில்ல, பெரிய பாரப்படுறதில்ல, ஊருக்கு அதை பேசிக்கிட்டு இப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒன்றும் பெரிய லெவலில் அவர் ஆசீர்வாதமா இல்லை. அதனால தான் என்ன சொல்றாரு, வெந்ததை தின்னுட்டு நொந்ததை பேசிட்டு இருக்கிறியே அப்படின்றாரு. அல்லேலூயா. உடனே என்ன பண்ணுது, அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் என்ன ஆகுது, பதிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஒரு தடவை கேட்டேன், அடுத்த தடவை என்ன ஆகி போச்சு, மனசுல பதிஞ்சு போச்சு. அது போல நாம இந்த உலகத்திலே உலகத்தில் இருக்கிற மனிதர்களிடத்திலிருந்து, சினிமாவில இருந்து, நாடகங்கள்ல இருந்து, உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை மனிதர்களிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பேசியிருக்கீங்களா, நடந்திருக்கிறீங்களா? பொய் சொல்லாம சொல்லணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் நாம செய்யறோம். உண்டா இல்லையா? கத்துக்கிறது எங்க இருந்து கத்துக்கிறோம்? அல்லேலூயா. ஆனா பாடுறது, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், அவ்வளவுதான். அது சபையில மட்டும்தான். அப்போ அல்லேலூயா. அப்பப்ப சிரிக்க வச்சாதான் தூங்காம இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ நாம இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகத்தாரிடத்திலிருந்து, இந்த பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து
ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்துகிறவர்கள், அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அதை வெறுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதை வெறுக்கிறார். அதனால தான் சொல்றாரு, என்னிடத்திலே வாருங்கள். அல்லேலூயா. என்னிடத்திலே வாருங்கள். மத்தேயு 11:29 எடுங்க. மத்தேயு 11:29. அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எதுக்கு கிடைக்குமா இளைப்பாறுதல்? அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் வந்தேன், நான் இந்த ஆண்டவராக இயேசுவின் இடத்துல வந்தேன். ஏராளமான துன்பங்கள், துயரங்கள், பாரங்கள், கவலைகள், வியாதிகள், நஷ்டங்கள், அவமானங்கள், விரல் நீட்டுதல் போறான் பாரு, விரல் நீட்டுதல், குடிகாரம் போறான் பாரு, நிபச்சொல், அவமானம், நிந்தை, எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. விரல் நீட்டப்பட்ட இந்த குடும்பம் பிழைக்குமா? இந்த குடும்பம் தழைக்குமா? இந்த குடும்பம் செழிக்குமா? இந்த குடும்பம் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றால் அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தில் நிறைவேற்றாதிருப்பாரோ. சொன்னா செய்வாரு. ஏன்னா அவரால் முடியும். அவர் நம்ம தாய் தகப்பனை போல, உற்றார் உறவினரை போல கையாளாதவர் கிடையாது. அல்லேலூயா. வானங்களை விரல்களால் விரித்தவர் அவர். அவரால் முடியும், பொய் சொல்ல முடியாது, அவரால் நிறைவேற்றுவார். வந்த இளைப்பாறுதலை தந்தாரு, சமாதானத்தை தந்தாரு, ஆத்மாவில் ஒரு பலனை கொடுத்தாரு. இந்த பூமியில வெற்றிகரமா வாழ்வதற்கு என்னை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் என்கிட்ட வா, என்கிட்ட வந்து கத்துக்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்று. நுகம், அவர் ஒரு நுகம் போடுறாரு. மாட்டு கழுத்துல போடுறாங்க தெரியுமா? மாட்டு கழுத்தில் போடுறாங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான் நுகம். அந்த மாடு அதை போட்டு தான் இழுத்துட்டு போனேன். நானும் தருவேன்றாரு. நான் உனக்கு நுகம் தருவேன். சாலமோன் ஒரு இடத்துல சொல்றான், என் தகப்ப மரத்திலான ஒரு நுகத்தடியை போட்டானா இரும்புல போடு வேண்டாம், இவரும் போடுவேன்றாரு. ஏன்? என்னுடைய கட்டளைகளை நீ கை கொள்ள வேண்டும், என்னுடைய பிரமாணங்களை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய பிரமாணங்கள் ரொம்ப சுலபமானவைகள், ஈஸியானவைகள், ரொம்ப எளிமையானவைகள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசு உன்னை வஞ்சித்து, உன்கிட்ட இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் பிசாசு என்ன பண்றான்? வஞ்சித்து அபகரித்து உன்னை அழிக்கிறான். ஆனா தேவன் அது கொஞ்சம் லேசான மாதிரி இருக்குது, அது பின்னாடி ஒரு பெரிய நுகமா மாறி அதுல இருந்து நீ வெளியே வர முடியாது. அது அடிமைத்தனத்தினுடைய நுகம். ஆனா இது தேவன் தருகிறது, உன்னை ஆசீர்வதிக்க ஒரு சின்ன கட்டளைகளை கொடுக்கிறாரு. என் கட்டளைகளை, என்னுடைய பிரமாணங்களை நேசி. அல்லேலூயா. அதை விசுவாசி, அதை படி, அதை ஏற்றுக்கோ, அதை அரவணைச்சுக்கோ. அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உன்னுடைய வாழ்க்கைக்கு அது மேன்மையை கொடுக்கும். அதை நீ மேன்மைப்படுத்தி, அது உன்னை மேன்மைப்படுத்தும். சொல்றாரா இல்லையா? அல்லேலூயா. அப்போ என்கிட்ட வா, நான் கத்துத்தரேன். நீ உலகத்துல போகாத, இப்படி பார்க்காத, பின்னாடி வீட்டுக்காரன், முன்னாடி வீட்டுக்காரன், சைடு வீட்டுக்காரன், யாரையும் நீ பார்க்காத, இந்த உலகத்தை பார்க்காத, உலக மனிதர்களை பார்க்காத, அவங்ககிட்ட இருந்து எது நீ கத்துக்காத. உன் கண்களை ஏறெடுத்து பார், அங்க பார், நான் கத்துத்தரேன். வா, என்கிட்ட வா. நான் எவ்வளவு பெரிய தேவன். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் கேட்கிறவனுக்கு சம்பூரணமாய் தருகிற என்கிட்ட வான்றாரு. யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் தரேன். அதனாலதான் சாலமோனுக்கு கேட்ட ஞானத்தை கொடுத்து கேட்காத ஐஸ்வர்யத்தை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ என்கிட்ட வா, நான் கத்து தரேன்றான். அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நான் என் ஜபத்துல நான் வைக்கிறேன், தாவீதை போல நான் உம்மை துதிக்கணும். அல்லேலூயா. யாரை போல துதிக்கணும்?
தாவீதை போல துதிக்கணும். தாவீதை போல கர்த்தரை சொந்தம் பாராட்டணும். என் கர்த்தர், என் தேவன், என் மீட்பர், என் ரட்சகர் என்று சொந்தம் பாராட்டணும். அவ்வளவு பெரிய தேவனை சொந்தம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அதை அவர் விரும்புகிறார். அதை என்ன பண்றார்? அவர் விரும்புகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 18:30 நான் எடுத்தேன். சங்கீதம் 18:30 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அதனால தான் பாருங்க, தாவீது பாருங்க, தாவீது ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. யாரா இருந்தான்? ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். அவன் பாருங்க, ஒரு காலத்தில் ஒரு இதில் சொல்றான் பாருங்க. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் எடுங்க. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் எடுங்க. 11வது வசனம். இப்பொழுதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே இருப்பாராக. பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே இருப்பாராக. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் நீ செய்ய கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தகப்பன் தன்னுடைய குமாரனுக்கு தன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிக் கொடுக்கிறான். அல்லேலூயா. மோசேனுடைய கற்பனைகளையும் நீ கட்டளைகளையும் நீ கை கொண்டு நடந்தால் நீ என்னவா இருப்பாரு? நீ பாக்கியவனா இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பாய். அதுக்கப்புறம் அவன் சொல்றான் பாருங்க, இதோ 14வது வசனத்துல, இதோ நான் என் சிறுமையிலே, அல்லேலூயா, எதுல? சிறுமையிலே. நல்லா கவனிக்கணும். எதுல? சிறுமையிலே. அவன் சொல்றான் பாருங்க, இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்து வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். அல்லேலூயா. பாருங்க, அவன் என்ன சொல்றான்? நான் என் சிறுமையிலே என் கர்த்தருக்கு நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன். ஏன்? அவர் மோசேனுடைய நியாய பிரமாணங்களையும் பாருங்க, கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் நீ செய்ய கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். அல்லேலூயா. தன்னுடைய குமாரனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். நியமங்களையும் நியாய பிரமாணங்களையும் நீ கை கொண்டால் நீ பாக்கியவானாயிருப்பா. அப்ப என்னது இது? அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்படணும், அவருடைய வார்த்தைகளின்படி நீ வாழணும், அவருக்கு பிரியமானபடி நீ வாழ வேண்டும். அல்லேலூயா. நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன், எனக்கு எது விருப்பமோ அதுபடி தான் செய்வேன்னா நீ கர்த்தருடைய நியமங்களும் கற்பனைகளை நம்ம கை கொள்ளவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. அதுதான் நுகம். அவருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின், கர்த்தருக்கு பயப்படுதலே ஜீவ ஊற்று, கர்த்தருக்கு பயப்படுதலே அதனுடைய பொக்கிஷம். இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்றான்? ஒரு சின்ன காரியம்பா, இந்த காரியத்தை நீ செஞ்சின்னா நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்றான். ஆனா அவனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய சகோதரர்கள் 7 பேர் அவனை மதிக்கல. 8வது இவன் யாருமே மதிக்கல. தன்னுடைய சகோதரர்களுக்கு, இராணுவத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறான். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கின வேலை, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு அவனை அவமானப்படுத்துறாங்க. ஆனா அவன் அந்த கோலியத்தை முறியடிக்கிறான். அல்லேலூயா. தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000.
மேன்மையை கர்த்தர் கொடுக்குறாரு. எதனால கொடுக்குறாரு? கர்த்தர் அவன் பெருசா இருதயத்தில் வைத்தான். ஒரு இடத்துல சொல்றாரு, ஆடுகளின் பின்னே திரிந்த உன்னை எடுத்து நான் ராஜாவாக்கினேன். அல்லேலூயா. கறவல் ஆடுகள் பின்னாடி திரிந்த உன்னை எடுத்து நான் ராஜாவாக்கினேன். ஆட்டு பாலுக்கு பின்னாடி காட்டுல ஆடு மேய்க்கிறது சாதாரண காரியம் கிடையாது. புளியோதரையும் ஊறுகாவும் எடுத்துன்னு போய் வாழ முடியாது. ஆடு மேய்க்கிறதுனா சாதாரண காரியம் கிடையாது. பல நாள் வந்து காட்டில் ஆடு மேய்க்கணும். அல்லேலூயா. இங்கே இதை இப்போ கூட்டின்னு போயிட்டு சாயங்காலம் வந்துடுங்க ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது, அங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. ஆடு மேய்க்கிறதுன்னு போனால் பல நாள் கழிச்சு தான் வரணும். அல்லேலூயா. கறவல் ஆடுகள் பின்னாடி திரிந்த உன்னை பாட்டு பாலை கறந்து சாப்பிட்டு வைத்த கழுவி இருக்கிறான். அல்லேலூயா. ஆடுகளின் பின்னாடி திரிந்த உன்னை எடுத்து நான் ராஜாவாக்கினேன். அல்லேலூயா. அப்போ அவன் வந்து அதில் அவனுக்கு அந்த மேன்மை எப்படி கிடைத்துச்சு? அவனுக்கு அந்த மேன்மை எதனால கிடைச்சது? கர்த்தர் அவன் பெரிதாய் நினைத்தான், மேலானவனாய் நினைத்தான். கர்த்தரை பற்றி அவன் எப்படிப்பட்ட காரியங்களை சொல்றான்னு சங்கீதத்தை போய் நீங்க படிச்சு பாருங்க. சங்கீதத்தில் கர்த்தருடைய மேன்மையை, மகிமையை, மகத்துவத்தை, மாட்சிமையை, வல்லமையை, இரக்கத்தை, மன உருக்கத்தை, அவருடைய கிருபையை அவன் வெளிப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்றான், ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதுன்றான். ஹல்லேலூயா. அது சாதாரணமான வார்த்தை கிடையாதுங்க. அது சாதாரணமான வார்த்தையே கிடையாது. ஜீவனை பார்க்கலாம் கிருபை நல்லதுன்னா ஒரு சாதாரண வார்த்தையே கிடையாது. ரொம்ப மேலான வார்த்தை அது. அப்போ அவன் எப்படி மேலே வந்தான், எப்படி மேன்மையை பெற்றுக்கொண்டான், எப்படி ராஜாவானா, எப்படி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை அவனுக்கு ஆயத்தப்படுத்தி அவன் தலை என்னால் தேவன் அபிஷேகம் பண்ணாரு. என்ன மேன்மைப்படுத்தி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் வந்து சொல்றேன், மனுஷருக்கு பிரியமா நடக்காதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக பயப்படாதீங்க. மனுஷருக்கு பயப்படாதீங்க. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா. அப்போ அவன் கர்த்தரை மேன்மைப்படுத்தினான். கர்த்தரை மேன்மைப்படுத்தி ஒரு பெரிய ராஜாவாயி அவன் சொல்லி வைக்கிறான் பாருங்க. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இருமையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்து வைத்தேன். இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் நீ சவதரிப்பா. ஏன் இதை சொல்லிட்டு இருக்கிற? உலகத்தால உலக மனிதர்கிட்ட போய், இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதிகிட்ட போய் நீ எதுவும் கத்துக்காத. கர்த்தரிடத்துல வந்து கத்துக்க. கர்த்தருடைய மனுஷனை பார்த்து கத்துக்க. எப்படி வெற்றி பெறுவது, எப்படி வாழ்வது, எப்படி மேன்மையா இருப்பது, எப்படி ஆசீர்வாதமாக இருப்பது, எப்படி உயர்ந்திருப்பது, எப்படி வாழ்ந்திருப்பது. வந்து இங்க வா, சபையில கத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை மேன்மைப்படுத்தினால் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்தில் வந்து நான் உன்னை மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தை பார்த்து கத்துக்காத, உலகத்தினுடைய மனிதர்களை பார்த்து கத்துக்காத. நான் சொல்றேன், என்னையும் பார்த்து கத்துக்காத. இந்த வேதத்துக்கு வாங்க. அல்லேலூயா. என்கிட்ட 1000 குறைகள் இருக்கலாம், கிட்ட வந்தா இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், இங்க வந்து கத்துக்கோங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, அவன் கர்த்தரை மேன்மைப்படுத்தினா, கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தினாரு. நீ அதனால தான் உலகத்துல போய் கத்துக்காத. அதனால தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நாம எங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள்? கர்த்தரிடத்திலே வந்து கற்றுக்கொள்ள. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. என்னிடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வந்து கற்றுக் கொடுக்குறேன், வா என்கிட்ட வா. ஏன்? நீ நல்லா இருக்கணும். ஏன்? நான் உன்னை சிருஷ்டித்தேன். ஹல்லேலூயா. அதான் தாவீதினுடைய உள்ளம், அவன் கர்த்தர் மேல இருக்கிற ஒரு வாஞ்ச, கர்த்தர் மேல இருக்கிற ஒரு பசி, கர்த்தர் மேல இருக்கிற ஒரு தாகம் அவனை வந்து அவ்வளவு ஒரு பெரிய மனுஷனா அது மாத்தி விட்டுருச்சு. அல்லேலூயா. அவன் சொல்றான், அவன் சொன்னா நம்பலாம். ஒரு ஆடு மேய்ச்சவன் ராஜாவாகி தாளந்து 1000 தாளந்து 10,000 தாளந்துன்னு பொண்ணு வெள்ளி மரம் வெண்கலம் மரம் இப்படி எல்லாம் சபதரித்து வைத்திருக்கிறான். அவன் சொன்ன நம்பலாம். அதை விட எதுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறான் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை கட்ட. நாம ஒண்ணு பாருங்க, நம்ம கிட்ட ஒரு புத்தி இருக்குது. ஆண்டவர் நேரம் வந்து நீ இது செய்யாதப்பா, நீ ஆலயத்தை கட்டாத, ஏன்னா நீ நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிற, நீ ஆலயத்தை கட்டாத, உன் பையன் கட்டுவான்னா தொல்லை விட்டுதுரா போ அப்படின்னு விட்டுருவோம். ஆனா ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் குமாரன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொன்ன பிறகு கூட இவ்வளவு சேர்த்து வச்சாங்க. இதுதான் புத்தி. அல்லேலூயா. இதுதான் ஞானம். அப்ப யார்கிட்ட கத்துக்கணும்? நம்ம தேவனிடத்துல வாருங்க. அல்லேலூயா.
அப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய, நான் சொல்கிறேன், வெற்றி. இந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எப்படி பேசுகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கொள்ளாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல வாங்க, அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. அதுதான் தெய்வீக ஆலோசனை அவர் கொடுக்கறது. பார்த்தீங்கன்னா அந்த சிங்காசனத்தில் வீற்றி இருக்கிறவர் ஒரு தெய்வீகமான ஆலோசனை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனம் எடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர் அவர். அல்லேலூயா. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர்னா நீ, ஆனா உலகம் சொல்லும், இவனா 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 செய்தான். இல்ல, உலகம் சொல்லும் இவனா செய்தான். தாவீது சொன்னாங்கல்ல, இரும்பெடுக்க அடிக்கிற இடத்துல ஈக்கின்ன வேலை, அவன் தான் ராஜாவானா. அவர் ஆலோசனையில் அதிசயமானவர், அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார், செயலிலே மகத்துவமானவர். அவர் அவன் மேல அபிஷேகத்தை ஊற்றி அவனை ஜெயிக்க வைத்தார். அல்லேலூயா. அவரை நம்பினா அவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அப்பதான் சொல்வாங்க, அப்பதான் உலகம் சொல்ல, இவனா இவளா எப்படி வீடு கட்டினா, எப்படி பிள்ளைங்களை எப்படி நல்லா வசதியா வளர்த்தா, எப்படி இந்த பிள்ளைங்க படிக்குது. அல்லேலூயா. உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை செயல்பட வைத்து உன்னை ஆசீர்வாதமாய் மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துவார். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. யாரு என் ஜனங்கள்? அதுதான் இந்த வசனத்தை அப்படிதான் நீங்க எடுக்கணும். அவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பாரு, ஆலோசனை கொடுத்து செயலில் மகத்துவத்தை கொடுப்பாரு. மொத்த இராணுவமும் நிக்குது, ஒத்த மனுஷன் போய் அவனை காலி பண்றான். அல்லேலூயா. அதான் செயலிலே மகத்துவமானவர் உன் மூலமா செயல்படுவார். பூமியில செயல்பட ஆட்களை தேடிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனுஷன் மூலமா தான் செய்வாராம். யார் மூலமா செய்வாரு? மனுஷன் மூலமா தான் செய்வார். இப்போ ஏதோ என் மூலமா செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் தேவை, அவர் அந்த மனிதர்கள் மூலமா தான் செயல்படுகிறார். ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணி அந்த மனுஷனுக்கு ஆலோசனையை கொடுத்து அவனை செயல்படுத்த வைத்து அவனை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன? அது எதுக்கு? கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இவன் கிறிஸ்தவன்பா, ஆனா பாருப்பா எப்படி இருக்கிறான். ஹல்லேலூயா. தலை நிமிர செய்கிற நம்முடைய தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் பாதையில் அவர் செவ்வைப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன் அவன் எதற்கு அந்த அந்த எஜமானுடைய ஐஸ்வர்யத்தை எடுத்து வைக்கிறான்? தன்னுடைய ஜீவனை ரட்சித்துக் கொள்ள. அல்லேலூயா. பசி இல்லாமல் சாப்பிட்ணும், மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி பவுத்தா வாழணும். பவுத்து நீங்கள் பகட்டுன்னுவீங்க, பவுத்துன்னுவாங்க எங்கள் பக்கம். பகட்டாக வாழணும், மேன்மையாக வாழணும். அவன் என்ன பண்ணான்? தன்னை தானே ரட்சித்து கொள்ள தன்னுடைய சுய புத்தி, சுய அறிவை கொண்டு அவன் என்ன பண்ணுறான்? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறான். அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு தன்னுடைய ஆத்மாவை அவன் ரட்சிக்க விரும்புகிறான். ஆனால் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், மத்தேயு 16 எடுங்க, படிப்போம். வசனம் படிக்கிறது நல்லது. 16, 25, 26. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயத்தை படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். வந்துருச்சா? ஜீவன் வந்துருச்சா?
தன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் எதை கொடுப்பான். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் தேவனை மகிமைப்படுத்தினதுனாலதான் அவன் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். எந்த வார்த்தையை சொல்லுகிறான்? ஜீவனை பார்க்கிலும், சங்கீதம் 63 ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது அப்படின்றான். அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். பாருங்க, ஜீவனை விட தேவனுடைய கிருபை எனக்கு வேணும்ன்றான். அல்லேலூயா. அதான் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் கிருபை. கிருபையாய் கொடுக்கப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த கிருபை தான் நமக்கு மேலானது. அதனால தான் சொல்றோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அப்போ நாம நம்மள பெருசா நினைக்கல, நம்முடைய கர்த்தரை மேன்மையா நினைக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்னும் பொழுது நாம முழு இருதயத்தோடு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அவங்க தான் சொல்ல முடியும், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று தன் சரீரத்துக்காக, தன் ஜீவனுக்காக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கவலைப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் அவங்க வாழ்வாங்க. நாளை தினத்தை குறித்து அவங்க மேன்மை பாராட்ட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. பரிசுத்தமா வாழ்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? கஷ்டம். நீ பரிசுத்தமா வாழ்றது, நேர்மையா வாழ்றது, நீதியா வாழ்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை நீ பழகிட்டினா, அதை நீ பிராக்டிஸ் பண்ணிட்டீன்னா, அதை கர்த்தரிடத்துல கத்துக்கிட்டீன்னா, என்னிடத்துல வாருங்க நான் உங்களுக்கு கற்று தருவேன் என்று சொல்லி அவரிடத்துல போய் நீ கற்றுக்கொள்ள ஆரம்பித்துட்டீன்னா, அவரோடு கூட சேர ஆரம்பிச்சிட்டினா, யாரோடு சேர்றோமோ அவங்க புத்தி தான் இருக்கும். அல்லேலூயா. அவங்க புத்தி நம்மகிட்ட ஒட்டிக்கும். அவரோட சேர ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் கத்து தருவாரு. அவர் என்ன பண்ணுவார்? வா வா, என்ன நம்புறியா, என்ன விசுவாசிக்கிறியா, உன்னை பரிசுத்தமா வாழ, நீதியா வாழ, நேர்மையா வாழ, எனக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ நான் உனக்கு கத்து கொடுக்குறேன், வா. கூட்டிட்டு போயிடார், கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடார். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இயேசுவே. அல்லேலூயா. அவர் கத்து கொடுத்துருவாரு. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? அந்த கையை பிடிச்சி வா, என் கூட வா, உன்னை வலப்புறம் இடப்புறம் சாய விட மாட்டேன். அல்லேலூயா. ஒன்று இந்த பக்கம் விழுந்துடுறான் மனுஷன், ஒன்று இந்த பக்கம் விழுந்துடுறான். ஆனால் நான் கரம் பிடிச்சி நடத்தினா உன்னை நேராக ஒரு பாதையில் நடத்த, செவ்வையான பாதையில் உன்னை நடத்தி கொண்டு போக முடியும். அல்லேலூயா. உன் சுய புத்தியில சாயாத, என்ன நம்பு. அல்லேலூயா. அப்போ இந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன் இந்த பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகளிடத்துல, இந்த பிரபஞ்சத்தின் இடத்துல போய் என்ன பண்ண? கற்றுக்கொண்டதுனால தான் ஏற்கனவே எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போட்டுட்டான். அழித்து போட்டுட்டு அதோட நிக்கல, வேலையை விட்டு தூக்குனவன என்ன பண்றான்? இன்னும் அழிக்கிறான். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அதான் பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகள். பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க. தெரிஞ்சு வைத்து கொள்ளுங்க, இந்த பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்க நம்ம கீழே இழுப்பாங்க, நம்ம கிட்ட இருந்து அபகரிப்பாங்க, அழிக்க நினைப்பாங்க. ஆனா நம்மை தூக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பாடம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த உலகத்தார போல இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு வாழ மாட்டேன். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்த சித்தமும் இது பகுத்தறிந்து மனம் புதிதாகி மறுரூபமான வாழ்க்கை இந்த பூமியிலே மலை மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பால் சாரமேறினவனாக, விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காக நான் வாழ்வேன். அல்லேலூயா. பேதுருவை யோவானையை பார்த்து சொல்றாங்க இல்லையா, பேதமை நினைந்தவர்கள், படிப்பறியாதவர்கள் இப்படி பேசுறாங்களே, அப்படி பேச வைப்பார். அல்லேலூயா. உன்னை தேட வைப்பார். அதுதான் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஜீவனை பார்க்கலாம் அவருடைய கிருபை மேலானது. அல்லேலூயா.
அப்ப நான் என்ன செய்வேன்? நான் ஒன்று செய்வேன், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? அவர் இருக்கிறாரு. ஜீவனை பார்க்கல, அவருடைய கிருபை எனக்கு மேலானது, அவர் போதும், நான் அவருக்குன்னு பரிசுத்தமா வாழ போறேன். இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதியான மந்த உலக மக்களிடத்திலிருந்து நான் எதுவும் கத்துக்க மாட்டேன். எத்தனை பேர் முடிவெடுக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அநீதி உள்ள உக்கிரனக்காரன் நரகத்துக்கு போவான். நாம தேவனுடைய பிள்ளைகள் அவரோடு கூட நித்தியமாய் நாம இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா.